சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் குஞ்சுப்பரந்தன் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல நிற்கிறோம். இந்த குஞ்சுப்பரந்தனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் கொண்ட ஒரு வயல்காணியை விற்பனை செய்கிறதுக்காக எங்களை பார்க்க சொல்லியிருந்தவர். அந்த அடிப்படையில் தான் இந்த காணிக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 ஏக்கர் 4 ஏக்கரை விட ஒரு கொஞ்சம் குறைய இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது 4 ஏக்கர் கணக்கில் குறையாமல் 4 ஏக்கருக்கு ஒரு கொஞ்சம் அளவான அளவில் குறைஞ்சிருக்கும். நான் கூடுதலாக இந்த வயல்காணியை வெட்டேக்க 4 ஏக்கருக்கான பீஸ் தான் கொடுத்துட்டாங்க வெட்டுதாம்னு சொல்லியிருந்தவர். பாருங்கள், இதுதான் அந்த காணி. இதில் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வரம்போடு இதில் போகிற வரம்புக்கு இஞ்சாவில் இருக்கிற காணி இந்த அவடம் மட்டும் போகுது 4 ஏக்கர் காணி. இப்போ இந்த காணியை வாங்க விரும்புகிற சொந்தங்கள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இதனுடைய இந்த பொலி விஷயங்கள்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் எந்த குறையுமே இல்லை இருக்கா உள்ள வரலாமா? இல்லை, பொலி விஷயங்களில் எந்த குறையுமே இல்லை. அப்போ நீங்கள் விரும்புகிறாக்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதை அவர் பேரம் பேசி வழங்குறதான்னு சொல்லியிருந்தவர். உண்மைக்குமே பிறந்தனில் காணிகள் விலை மிக அதிகமாக இருக்கிறதால நாங்கள் போடுற வீடியோக்கள் இருக்கிற வயல்காணிகளை விட இந்த வயல்காணி கொஞ்சம் விலை கூடவாக தான் இருக்குது. 28 லட்சம் ரூபா எஸ்டிமேட் பண்ணியிருக்கணும் ஒரு ஏக்கருக்கு. என்னென்னு சொன்னால் இங்கே பக்கத்தில் வேறு வேறு காணிகள் விற்பனையாக இருக்குதாம். வெளிநாட்டு உறவுகள் 36 லட்சம் 37 லட்சத்துக்கெல்லாம் வாங்கியிருக்கணும் ஒரு ஏக்கரை. அப்படி வாங்கியிருக்கணும் 4 ஏக்கர் காணிகளை வாங்கியிருக்கணும். அப்போ தாங்கள் சராசரியாக அடிப்படையாக ஒரு 28 லட்சம் ரூபாய்க்கு குடும்பம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கணும். அப்போ நான் சொன்னேன் 28 லட்சம் ரூபா கொஞ்சம் கூட மாதிரி கிடக்குது, குறைச்சி சொல்லுங்கள், வேண்ட முன்வர மாட்டோம்னு சொன்னாங்க. அப்படி வேண்ட விரும்புகிறார்கள் தங்களோட தொடர்பு ஏற்படுத்தி கதை கேட்டால் தாங்கள் விலையை பார்த்து பேரம் பேசி கொடுக்குறதா சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த காணியை வாங்க விருப்பம் இல்லை. இப்போ வாங்குறதுக்கான வசதிகள் இல்லாட்டிக்கு இவ்வளோ காலம் தாங்கள் விதைச்சி தான் இனி யாருக்காவது குத்தகைக்கு கொடுக்குற பிளானில் இந்த காணியை வச்சுருக்கணும். ஒன்று விற்கிறது இல்லாட்டிக்கு யாருக்காவது குத்தகைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆகக்கூடியதாக 5 வருஷத்துக்கு குத்தகைக்கும் வழங்குறதா சொல்லியிருக்கணும். அப்போ இந்த காணியை வாங்க விரும்புகிற சொந்தங்கள் நீங்கள் விலைக்கு வாங்கி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 5 வருடத்துக்கு 2 போகமும் விதைக்கிறதுக்கான குத்தகையை செலுத்தி நீங்கள் 5 வருஷத்துக்கு பெற்றுக்கொள்ளலாம். இது தொடர்பான தகவல்களை போகிற விரும்புகிற சொந்தங்கள் கீழே தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காணியை பாருங்க, இந்த இதில் உங்கள் காலுக்குள்ள இருக்கிற நெல்லை காடுங்க எப்படி இந்த பொலியில் எப்படி அடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு கதிரில் இருக்கிற நெல்லுன்ற எண்ணிக்கையை வச்சு சொல்லலாம். இந்த பொலிங்க இவ்வளோ அடிச்சிருக்குது. பரவாயில்ல. காணி காணி எந்த ஒரு விதத்துலேயும் குறைவானதில்லை. அப்போ வேண்ட விரும்பக்கூடிய சொந்தங்கள் நீங்கள் இந்த காணியை வாங்கி கொள்ளுங்க. எங்களை தொலைபேசி இலக்கம் கீழே இருக்குது, அதை பார்த்து தொடர்பு கொண்டு ஒரு சுற்றி காட்டி விட மாட்டா எங்களது என்ன இது எங்களை மேட்டுக்குடி நிலங்கள் மாதிரி இல்லை தானே. இதற்கு நடந்து போகிறது கஷ்டம். சுற்றி காட்டுன்னு சொன்னாலே பயம், அங்கங்கே பள்ளங்களாக தான் கிடக்கு. நாங்கள் கூட பரவாயில்ல, ஒரு கேமரா பிடிச்சி கொண்டு வரவர் நடந்து கேமரா பார்த்துன்னு வந்துட்டால் கீழே விழுந்து போயிடுவார். இந்த வரம்புக்கு இஞ்சால் காணி தான். அதை விட சொல்ல மறந்து போனால் அந்த ரோட்டில் வாகனங்களை காட்டுங்க. வாகனம் போகிறது தெரியுமா நினைக்கணும் உங்களுக்கு. இது பூனேரி பரந்தன் ரோடுன்னு சொல்ல போகிறேன். அந்த மெயின் ரோடு பரந்தன்லேருந்து பூனேரிக்கு உள்ளால் யாழ்ப்பாணங்கள் போகிறதுக்காக உள்ளால் பயன்படுத்தப்படுற வீதி. இதிலேருந்து ஒரு வெறும் 60 மீட்டர் தொலைவில் அந்த ரோட் இருக்குது. இப்போ இந்த நெல்லுகளை நீங்கள் வெட்டி காய வைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு சிரமம் இல்லை. என்னென்னு சொன்னால் சில இடங்கள் உள்ளிடங்களில் நெல்லுகளை வெட்டி போட்டு காய வைக்கிறதுக்கு தளங்களை தேடி திரியணும். தளங்கள் புல்லாக நம்பிட்டுன்னு சொன்னால் காய வைக்கலாமல் கஷ்டப்படினா. இப்போ நீங்கள் இதில் எல்லாம் வெட்டி நீங்கள் சொன்னால் கொடுது அந்த ரோட்டு சைட்டோட போட இந்த வயல்காணிக்குரியாக்களெல்லாம் அந்த ரோட்டு சைட்டில் போட்டு தான் தங்களுடைய நெல்லை காய வைக்கிறவர்கள். அப்போ உங்களுக்கு காய வைக்கிறதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நெல் விஷயங்களை பாருங்கள். பிடிச்சிருந்தா தொடர்பு ஏற்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு அந்த காணி உரிமையாளரோட தொடர்பு ஏற்படுத்தி விடுறோம். அப்படி ஒருத்தருக்கு வாங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் வாங்குறதுக்கான வசதி இல்லைன்னு சொன்னால் குத்தகைக்கு பெற்றுக்கொள்ள விருப்பம்னு சொன்னாலும் நீங்கள் அவரோட தொடர்பு ஏற்படுத்தி குத்தகைக்கு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காணிகளை விற்க விரும்புகிற சொந்தங்கள்லேருந்து எங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்துங்க. நாங்கள் உங்களுடைய காணிகளை நேரடியாக எங்களால் முடிஞ்ச அளவு அந்த வீடியோ எடுத்து போடுறோம். அது மட்டும் இல்லாமல் காணியை வேண்ட விரும்புகிற சொந்தங்களை தொடர்பு ஏற்படுத்துங்க. அதை உங்களுக்கு வாங்கி தரதுக்கான முயற்சிகளை நாங்கள் செஞ்சு தரோம். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.